எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி மற்றும் யூடியூப் அன்பு இருவருக்கும் காடமங்கலம் அன்பு மாப்பிள்ளை முருகன் அவர்களுக்கும் ஏகநாதர் அன்பு உள்ளத்திற்கும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி. மாமா வராம எத்தனை வெட்ட ஏன்ட்ட வா, இங்க மட்டும் வர வாடான்னு என்கிட்ட கேட்ப, இங்க மட்டும் வரவாண்டு கேட்ப, வாடி லூசுண்ட. இங்கெல்லாம் ஆள் கிடக்க மீன் சுருட்டி போயிட்டு வந்திருக்கேன். உன்னை நம்பியே நான் இழைச்சி போயிட்டேன். எப்போ வருவேன் நீ இழைச்சி நக்குன முகரையில் முள்ள விட்டு அடிக்க இழைக்கிற முகர கட்டைய பாருங்களேன். ஒரு நாள் வாக்காதனால தூக்கம் வர மாட்டேங்குது ராமதாஸ், என்னன்னு தெரியல. என்னக்கா காதுல எல்லாம் புதுசு புதுசா மின்னுது? எல்லாமே மின்னு, காதுல மட்டுமா மின்னுது? புது மண்டபத்தில் புதுசுதான். இங்கே அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் இங்கே நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் செய்யாத மங்கள ராமதாஸ். அப்படி சொல்லாத, வதக்கு வதக்குன்னு வா, அங்கிட்டு வா, அங்கிட்டு செஞ்சு பெருநாள் வெளியே போயிடுவோம். நீ செஞ்சு ஏறின முதல்ல செய்யாம ராமதாஸ் அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அண்ணன் உங்க பேர் ஏகநாதன். ஆமா, கடலாடி அண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது வரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்திருக்கு? நீ ஒன்னுங்காரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் பின்னாடி வேணா சுத்து நேரம் வச்சுக்கோ. என்ன அறுத்துருவியா ஏழை சும்மாறா முதல்ல நீ வேற. அதே போல் ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தம்பி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? என்ன ஒரு பக்கத்து தேய்மானமா இருக்கு? போன மாசம் நம்பர் கொடுத்தேன், போன் பண்ணி எப்ப நீ மூடிக்கிட்டு வெறும் பாண்டிமா, நீ வேற துறப்பாண்டியா என்ன பாண்டி? சார் எனக்கு மட்டும் ஏற்றி வைப்பா, இந்த ஆளுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த வாயை பிடிச்சி ஜூத்துல வச்சு விடுறா வாயில. என்ன மாமா பச்சை சட்டை மாமா நல்லா இருக்கீங்களா? எந்த கோயிலுக்கு? அவர் காப்பு கட்டியிருக்காரு, மூர்தான் காளியம்மன் கோயிலுக்கு. காப்பா அவுத்துட்டீங்கன்னா சோழியை முடிச்சு விடுவேன். நாளைக்கு அவுத்துருவாங்க ரேஸ் மாட்டோட. எங்க ரெண்டையும் காணா,
சிறப்புளி வச்சு வாயில மறுபடியும் வந்து வச்சுக்க பழத்தை அதனால முதலாட்ட பெட்டிக்காரர்களுக்கு என்னக்கா கண்ணை வீங்க இருக்காமல ஓ பாண்டி அவர் பேரு வெறும் பாண்டினே. இனிஷியல் ஓன்னு சொன்னோன்னு வந்துருச்சு எனக்கு. நீ அதனா அப்படி தெரியாது. முதலாட்ட பெட்டிக்காரவங்களுக்கு, இரண்டாவது ஆட்டம் மிருதக்காரவங்களுக்கு, மூன்றாவது ஆட்டோடுக்காரவங்களுக்கு, பாவாடை கிழிஞ்சிருக்கு, நான்காவது ஆட்டம் தாளகா இருக்கு. உண்ட நீ சட்டியே போட பாவாடை எவனா கிழிச்சவன் நீ பேசிய கை பொண்டாட்டிக்கே கடன் சொல்றவன். என்னக்கா என்னக்கா ஒரு மாதிரி இழைக்கிற இழுச்சுக்கிட்டு கத்துற மீன் சுட்டி போயிட்டு வந்து சாணி தள்ளி வச்சாங்க. அதனால நான் எப்படி பாடணும்? மீன் சுட்டி போயிட்டு வந்து சாணி தெளிச்சா இல்ல போனது? அதனால நான் எப்படி பாடணும்? அதே மாதிரி செய்யமங்கலம் ராமதாஸ் பாடி ஜெயிக்கணும். பாடி ஜெயிச்சுட்டாருன்னா என்னவா? என்னங்க மாமா என்னவா அவருக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்காரு. என்னது கேளு. முறி வரணுமா? எப்ப எல்லாம் விடுத்தவளே காசை வாங்கி தாண்டா நான் சீட்டு காசு கட்டணும் நல்லா இருப்பேன். இந்நேரத்துல முருகன் எங்கே வருவாரு? முருகன் வரவா அந்த உட்காந்துருக்கேன் காடமங்கலம் முருகன் தம்பி. வாடா தம்பி அம்ப பிடிச்சிக்கிட்டு. அதனால எப்படி பார்ப்பேன் தெரியுமா தம்பி? ஏத்துறா நல்லா இருப்ப ஓ பாண்டி. கதவை குளவரத்தை கதவை குளவரத்தை கதவை குளவரத்துல அந்த காடை புறா ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க அந்த காடை புறா ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க சோழ குளவரத்தை சோழ குளவரத்தை சோழ குளவரத்துல போமா எங்க சோழபிள்ளை போய் நக்குனா முதல்ல மூஞ்சிய பாருங்க அப்படியே வந்தோன்னா அப்படியே தகத்து எடுத்துடுற மாதிரி தான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிட மகராஜன் சூர்யா அவர்கள்ட்ட அல்டிமேட் ஸ்டார் சூர்யா எம்புட்டு அழகான ஆள். காட்டு ரோசா காட்டு ரோசா பாக்கமுள்ள காட்டு சிம்முக்கு போறியாக்கா? ஓயாம இப்படி தூக்கி காமிக்கிறேன். எனக்கு என்னடா முறை தம்பி? நான் உனக்கு என்ன முறை? மழை மச்சத்துல தான்டா பெய்யும். இல்லக்கா நாடக மேடைக்கு வெளியில என்னடா ஒழுக்கம் கட்டவன பலாப்பழம் வேணுமா? அப்ப சிவனேன்னு மூடிக்கிட்டு வாசிடா சூத்து ஊத்தி போய். உனக்கு இன்னும் வாழைப்பழம் வேணுமா? ஆமா அண்ணா அவன்டா ஒட்டிராம தள்ளி விட்டேன். விளையாடு சாமானா சூத்து வேலை கொண்டே இங்க ஒட்டி வந்து ஆமா தெரிச்சு போகுது. ஆமா வாயில என்ன வாழைப்பழமா வச்சிருக்க? நாடக அமைப்பாளர் என்னடி வாயில வைக்கவா? ராமதாஸ் உன்னை பட்டு ஓமதாஸ்னு தொடர்ந்து பேச்சு நேத்து வந்து டான்ஸ்காரங்களை மட்டும் கிளு 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 ஆட்டின சத்தியம் பண்ணு. என்னன்னு தெரியல அங்கே இட்டி முழங்குது முழுங்குச்சா? தனக்கென்று இடத்தை பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் சுப்ரீம் ஸ்டார் சூர்யா அவர்கள். ஜெயின் பீம் பார்த்துருப்பீங்க. ஜெயின் பீம் திரைப்படம். நீ படத்துக்கு போவ. அதனால அவரை சந்திக்கணும் இருக்கிறேன். எனக்கு ஒரு வழக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வாங்க வாங்க காசை கொண்டு வாங்க. இங்க சீட்டு காசு கட்டணும் வாங்க போ படக்குன்னு
அவச்சு கொடுங்க. அட கால கொடுங்கடா அந்த கொடியாடா. வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்காத சாமி. இங்க வா. எண்ணிக்கிட்டு கிடக்குற அப்படியே ஏறிக்கிட்டு இங்கே வாங்கி முதல்ல. வாடகையே சரியில்லை, உன் பார்வையே சரியில்லை. அந்த 200 ரூபா யாருக்கு? அரேங்க அப்பா இவங்க கொடுக்குற மாதிரி அப்படியே பல்ல பொழந்துக்கிட்டு கொடுப்பாங்க. அந்த பேப்பர் வாங்க. ஐயே எங்க அக்காவுக்கு படிக்க தெரியாது. இங்க வா. ஏய் இது உனக்குள்ள 100 ரூபா உள்ளது. பூக்கோட பூக்கோட குத்துறது வந்துருக்கு. வாயை குத்த சொல்லுங்க. ஆமா ஜெயமுருகன் எம் துரைசாமி ஆமாம் அவர்கள் எங்கள் இசைக்கலைஞர்களும் என்னை பாராட்டி 500 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அன்பை பெற்ற அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்குறவங்களாம் கொடுங்க. 10,000 20,000 கொடுத்தாத்தே நான் வீடு வாசல் இன்னும் மேலே மேலே ஏற்றலாம் முதல்ல. ஓகேவா? அதனால் அழைப்போமா? என்னை பற்றி சொல்லி வைங்க இந்த பையன்கிட்ட. நான் ரொம்ப மோசமான ஆள். இந்த வந்து நான் சொல்றதை கேட்டுக்கங்க. என்னிட்ட அதிக பிரசங்கித்தனம் பேசினாக்கா 2 காலையும் தூக்குவேன். கொட்டாய் மேலே தாண்டுவேன். சொல்ற கொட்டாய் மேலே தாண்டுவேன். பல்ட்டி அடிப்பேன். குட்டிக்கரணை அடிப்பேன். என்ன? ஆமாம் இது எதடா விட்டேன் முதல்ல. குடத்தை தூக்கி சுற்றுவேன். கம்பல் சுற்றுவேன். சிலம்பாட்டம் ஆடுவேன். கரகம் ஆடுவேன். அதனால அந்த பையன்கிட்ட எச்சரிச்சு வச்சு நான் சொல்லிட்டேன். என்னடா அவன் ஒரு லூசு முண்டடா பார்த்து நடந்துக்கடான்னு சொல்லி நீ தானே நாடகத்துக்கு போட்ட. அப்போ நான் லூசுனா நீ என்னோட முரட்டு லூசு. சரி லூசுக்கு லூசு சரியா